நினைச்ச இந்த பிறவில என் கையால பலியாக போற. தலை கொடுக்க தயாராகிரு. கௌரிமா, இது என் வாழ்நாள்லயே மறக்க முடியாத நாள். அதுக்கு காரணம் நீதாம்மா, நீ மட்டும்தான். எல்லாரோட சந்தோஷமும் தான் எனக்கு முக்கியம். எல்லாரும் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும். ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப சந்தோஷம். ஐயா, நல்ல நேரம் முடிய போகுது. புருஷன் பொண்டாட்டிய மனையில உட்கார வைங்க. தோ. ஏய் அசோக், பெரியப்பா கூட்டிட்டு போய் உட்கார வை. சீக்கிரம் போ போ. சரி பெரியப்பா, போடா. வா வா உட்காரு. ஓம் பிரசன்ன லக்ஷ்மியே போற்றி, ஓம் பிரகாச லக்ஷ்மியே போற்றி, ஓம் பில்வ லக்ஷ்மியே போற்றி, ஓம் பூலக்ஷ்மியே போற்றி. எல்லாத்தையும் ஆசீர்வாதம் வைக்கலாம். ஓம் புவன லக்ஷ்மியே போற்றி, ஓம் பூஜ்ய லக்ஷ்மியே போற்றி, ஓம் பூர்ண லக்ஷ்மியே போற்றி, ஓம் மகாலட்சுமியே போற்றி, ஓம் மாயா லக்ஷ்மியே போற்றி, ஓம் மோக்ஷ லக்ஷ்மியே போற்றி, ஓம் மோகன லக்ஷ்மியே போற்றி, ஓம் யக்ஞ லக்ஷ்மியே போற்றி. கொடுங்க. ஐயோ, அவன் தலையில அவனே மண்ணாலி போட்டுக்கிறானே. டே அசோக்கு, ஏதாவது வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போடும். சின்னையா, ரொம்ப நன்றி சின்னையா. நான் உனக்காக வரல, உன் சத்தியத்துக்காக தான் வந்தேன். சொன்ன மாதிரி என்னை விட்டு போயிடு. காவேரி, அங்க நிக்கிற அந்த புள்ளத்தாச்சி யாருன்னு தெரியுதா? அக்கா, அது பக்கத்து வீட்டு சித்ரா. கூட நிக்கிறது அவங்க அம்மா சாந்திகா. இவ வீட்ல எந்த விசேஷம் நடந்தாலும், நல்லது கெட்டது நடந்தாலும், பணம் வேணும் பணம் வேணும்னு கேட்டுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு தானே வருவா. சரி, பாக்க ரொம்ப பாவமா இருக்கே, நம்ம பக்கத்து வீட்டுக்காரி சாந்தி தானு பணம் கொடுத்து எத்தனையோ முறை உதவி செஞ்சிருக்கேன். அவ வீட்ல நடக்கிற எல்லா விசேஷத்துக்கும் பத்திரிக்கைய நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுட்டு தான் அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு கொடுப்பா. ஆனா இப்ப என்னடானா, அவளோட மருமக நிறமாசமா இருக்கா. அது மட்டும் இல்லாம முந்தா நாள் அவ வீட்ல வளகாப்பு வச்சிருக்கா. பக்கத்து வீட்ல இருக்கிற எல்லாரையும் கூப்பிட்டு இருக்கா. ஆனா நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. தேவைக்கு நான் மட்டும் வீடு தேடி வருவா. இவள மாதிரி ஆளுங்களை எல்லாம் நடு ரோட்ல பாக்கும்போது நாக்க புடுங்கிக்கிட்டு சாகுற மாதிரி 4 கேள்வி கேட்கணும். அக்கா, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. அவளோட இடத்துல இருந்து யோசிச்சு பாக்குறப்போ அதுல நியாயம் இருக்குக்கா. நாம எவ்வளவு பேரு ஜமீனா இருந்தாலும் இப்ப வரைக்கும் நம்ம குடும்பத்துல ஒரு வாரிசு கூட இல்ல. நம்ம வீட்டுல அர்ஜுனுக்கும் சத்யாவுக்கும் கல்யாணமாகி 8 வருஷம் ஆச்சு. ஆனா இப்ப வரைக்கும் அவ வயித்துல ஒரு புள்ள கூட நிக்கல. அவ எவ்வளவு பெரிய டாக்டரா இருந்தாலும் அதனால நமக்கு 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லையே. அப்படி இருக்கும்போது வளகாப்புக்கு வாங்கன்னு நம்ம கிட்ட அவங்க சொன்னா நல்ல காரியம் அபசகுணமா போயிடும்னு அவங்க நினைச்சிருக்கலாம்லக்கா. அதனாலதான் நம்ம கிட்ட சொல்லாம விட்டுருப்பாங்க. நீ சொல்றது உண்மையா இருக்கலாம். ஆனா சாந்திய நமக்கு எத்தனை வருஷமா தெரியும்?
இதுக்கு முன்னாடி அவ வீட்ல ஏகப்பட்ட விசேஷம் நடந்திருக்கு. அந்த டைம் எல்லாத்துலயும் அப்ப மட்டும் நம்மள கூப்பிடுறாங்க. அப்ப இந்த அபசகுணம் எல்லாம் பார்க்க மாட்டாங்களா? காவேரி, நீ வாடி. அவளை என்னன்னு ஒரு வார்த்தையாவது கேட்டாதான் என் மனசு ஆறும். ஏ சாந்தி, இங்க வா. ஏ சித்ரா, ஜமீனம்மா வந்திருக்காங்க. அவங்க 2 பேர் காலையும் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. போது நிறுத்து சாந்தி. எங்களை பார்த்ததும் நடிக்கிறியா? முந்தா நாள் உன் வீட்ல விசேஷம் எல்லாம் வச்சிருந்திருக்க, ஒரு வார்த்தை கூட கூப்பிடல. நானும் என் புருஷனும் சேர்ந்துதான் எங்க அத்தைய கூப்பிட வேணாம்னு சொன்னோம். அவங்கள கூப்பிடாததுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? என்னடி பெரிய மனுஷங்க பேசிட்டு இருக்கிறப்ப உனக்கு வாய் நீளுது? அம்மா அம்மா அம்மா, கோச்சுக்காதீங்கம்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஏதோ என் மருமக யாரு என்னன்னு தெரியாம அப்படி பேசிட்டா. அவ சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அம்மா, எங்க வீட்ல எந்த ஒரு நல்ல காரியம் விசேஷமா இருந்தாலும் முதல்ல உங்களுக்கு தான் சொல்லுவோம். ஆனா நிலைமை இப்ப அப்படி இல்லம்மா. என் பையன் எல்லா விஷயத்துக்கும் சென்டிமெண்ட் பாக்குறாமா. அதனாலதான் நிறைய பிள்ளைங்களை பெத்தெடுத்து தலைமுறை தாண்டினவங்களையும் இப்ப குழந்தை பெத்துக்கிறவங்கள மட்டும்தான் எங்க விசேஷத்துக்கு நாங்க கூப்பிட வேண்டியதாயிடுச்சு. நீங்களே நல்லா யோசிச்சு பாருங்க. என் மருமக வந்த கல்யாணமாகி ஒரே வருஷத்துல ஒரு குழந்தைய பெத்தெடுக்க போறா. ஆனா உங்க மருமக சத்யாக்கு கல்யாணமாகி 8 வருஷம் ஆகுது. இப்ப வரைக்கும் வயித்துல ஒரு புழு பூச்சி உண்டாகல. அப்படி இருக்கும்போது என் மருமக வளகாப்புக்கு வாங்கன்னு சொன்னா உங்க மனசு சங்கடப்படாதா? அதனாலதாம்மா சொல்லல. அப்புறம் என் மருமகளுக்கு இது தலைப்பிரசவம். தலைச்ச குழந்தை மேல யாருடைய கண்ணாவது பட்டுட்டா என்னமா பண்ண முடியும்? அதனாலதான் சொல்லல. மத்தபடி உங்களை கூப்பிடக்கூடாதுன்னு எங்களுக்கு மனசுக்குள்ள எந்த உள்நோக்கமும் இல்லம்மா. எங்களை தயவு செய்து மன்னிச்சிருங்கம்மா. வரங்கம்மா, வா. வலிப்பு வந்து துடிச்சிட்டு இருக்காரு. அண்ணே, முதல்ல பயப்படாதீங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. நான் உங்களை காப்பாத்திடுவேன். அண்ணே, இந்தாங்க, நல்லா பிடிங்க, டைட்டா பிடிங்க. இந்தாங்க, இத பிடிங்க, இத பிடிங்க. ஏய் கௌரி, தூரத்திலிருந்து பார்க்கும்போது நாயும் நரியும் ஒன்னாதான் தெரியும். ஆனா பக்கத்துல வந்து பார்க்கும்போதுதான்
நாய் மாதிரி இருக்கிற நரியோட தந்திரம் எல்லாம் புரியும். இந்த காலம் செஞ்ச தந்திரம் முதல்ல நீ சிக்கன. என் மாய மந்திர வலையில வசமா மாட்டிக்கிட்ட. இந்த ஜென்மத்துல உன் தலைவிதிய மாத்தி எழுத போற கடவுளே நான் தான். ஜெய் கமண்டல காளி. ஜனா, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? காலனையா என்ன சொன்னாரு? நாம நினைச்ச மாதிரியே எல்லாமே நல்லபடியா நடந்துருச்சுன்னு. அண்ணே, இத்தனை நாள் நம்ம எல்லாருக்கும் தண்ணி காட்டிட்டு இருந்த அந்த கௌரிய தன்னோட மாய மந்திரத்தினால காலனையா தூக்கிட்டாரு. இதுக்கு முன்னாடி நம்ம பேசின மாதிரியே கண்டிப்பா நரபலி நடந்துரும். கேட்கறதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாடா? தலைமுறை தலைமுறையா நம்ம முன்னோர்கள் எப்படி எப்படிலாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்களோ அத எப்படி நம்ம தலைமுறையில நாம முடிக்க போறோம்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குடா, பெருமையா இருக்கு. நீங்க ஒரு விஷயத்த நினைச்சு எதுன்னு நடக்காம போயிருக்கு. காலனையா அந்த கௌரிய மட்டும் நரபலி கொடுத்துட்டாருன்னா நம்மள பிடிச்சிருந்த கெட்ட நேரம் எல்லாம் போயிடும். இவன் நம்ம பேசினதையெல்லாம் வெளியில இருந்து கேட்டிருப்பாளோ? மாமா மன்னிச்சிருங்க மாமா, நான் வேணும்னு பண்ணல. கதவை திறக்கும் போது கை நழுவிடுச்சு, அதனால காஃபில கீழே விழுந்துருச்சு. இது உடனே கிளீன் பண்ணிடுறேன். பரவாயில்லம்மா, பரவாயில்ல. நாங்க கிளம்பி போனதுக்கு அப்புறம் நீ கிளீன் பண்ணு. நாங்க இங்க காட்டன் மில் டெண்டரை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம். சரிங்க மாமா. அண்ணே, இப்ப நம்ம பேசினது எல்லாத்தையும் அந்த துர்கா கேட்டிருப்பாளுன்னு எனக்கு தோணுதுண்ணே. எனக்கும் அவ திடீர்னு உள்ள வந்தப்ப அதே மாதிரி தான் தோணுச்சு. ஆனா அவ கண்ணை பார்த்தப்போ அவ கண்ணுல அப்பாவித்தனமும் பயமும் மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. அவ கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. அண்ணே, நான் சொல்ல வந்ததை மறந்தே போயிட்டேங்க. காலனையா அவரோட இடத்துக்கு நம்ம 2 பேரையும் உடனே வர சொல்லிருந்தாரு. அப்படியா? ஏண்டா அதை இவ்வளவு லேட்டாவா சொல்லுவ? அவரை பார்க்கறதாண்டா நமக்கு முத வேலை. வா பாப்பலாம். நான் ஒரு பைத்தியக்காரி. பெரிய மாமாவும் சின்ன மாமாவும் ஏதோ கம்பெனி விஷயமா பேசிட்டு இருக்கும் போது நான் போய் அவங்கள வர தொந்தரவு பண்ணிட்டேன். ஆனா அது அவங்க பெருசா எடுத்துக்காம ரொம்ப பெருந்தன்மையா நடந்துக்கிட்டாங்க. இருந்தாலும் வர வர நானே இல்லைங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. என்னன்னு தெரியல, என் மனசெல்லாம் ஏதோ ஒரு மாதிரி இருக்கு. கௌரி கிட்ட போய் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா கொஞ்சம் நிம்மதியாவும் ஆறுதலாவும் இருக்கும். கௌரி, நான் மட்டும் இங்க மனசு சரியில்லாம இருக்கிறப்ப நீ மட்டும் எதை பத்தியும் யோசிக்காம நல்ல நிம்மதியா தூங்கிட்டு இருப்பியா? துர்கா, என்ன சின்னையா? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது.
என்னாச்சு சின்னையா? ஏன் இவ்ளோ கோவமா பேசுறீங்க? நான் சொன்னதை மட்டும் செய். கொஞ்சம் தனியா வா, நான் உன் கூட பேசணும். வா. நீ எல்லா வேலையும் தெரிஞ்சுதான் பண்றியா, இல்ல தெரிஞ்சோ தெரியாத மாதிரி எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்கியா? என்னாச்சு சின்னையா? நான் என்ன தப்பு பண்ண? நீ எந்த தப்பும் பண்ணல. எந்த ஜென்மத்துல நான் செஞ்ச பாவமோ இப்படி உன் கழுத்துல தாலி கட்ட வச்சு என்ன ஆட்டி படைக்குது. உன்னால நான் இன்னும் எவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போறேன்னு எனக்கே தெரியல. சின்னையா என்னாச்சு? இப்ப ஏன் என்கிட்ட இவ்ளோ கோவமா பேசுறீங்க? இங்க பாரு, இந்த அக்கறையா சென்டிமெண்டா பேசுற மாதிரியெல்லாம் என்கிட்ட பேசாத. உன்னால ஏற்கனவே நான் என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கேன். என்னோட கோவம் ஆத்திரம் எல்லாத்தையும் நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். உங்களை கோவப்படுத்துற அளவுக்கு என் மனசார நான் எந்த தப்பும் பண்ணல சின்னையா. ஏய் போதும், நிறுத்து. இதுக்கு மேலேயும் உன்ன மாதிரி எனக்கு டிராமா பண்ண தெரியாது. ஆரம்பத்துல உன்னை ஒரு அப்பாவி பொண்ணு நினைச்சதுனால மட்டும்தான் நான் எப்பவும் போல எல்லார்கிட்டையும் கேஷுவலா பேசுற மாதிரி தான் உங்ககிட்டயும் பேசினேன். ஆனா உண்மையிலே நான் பண்ண தப்பு அது மட்டும்தான். இங்க பாரு, உன் கூட நின்னு பேசுறதுக்கு கூட எனக்கு அருவருப்பா இருக்கு. இப்போ நான் கேக்குற கேள்விக்கு சுத்தி வளைக்காம நேரடியா எனக்கு பதில் சொல்லு. முதல்ல நீ எப்ப இந்த வீட்டை விட்டு கிளம்பி போக போற? கௌரி எப்போ இந்த வீட்டை விட்டு போறாலும் அப்பவே நானும் கிளம்பி போயிடுறேன் சின்னையா. யாரு போறாங்க போகலங்கிறது என்னோட பிரச்சனை இல்ல. ஆனா நீ இங்க இருக்கிறது தான் என்னோட பிரச்சனை. அதனால மறுபடியும் நான் உங்ககிட்ட இந்த மாதிரி பேசுற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டுறாத. ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து கிளம்பி போயிடு. அதுதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. எவ்வளவு சீக்கிரம் கிளம்ப முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு, என் வாழ்க்கையை விட்டு, என்ன விட்டு கிளம்பி போயிடு ப்ளீஸ். ஜெய் கமண்டலக்காளி. அண்ட சராசரத்தையும் அடக்கையாலும் கமண்டலக்காளியே, காலன் கூப்பிடுற சிறை பிடிக்கப்பட்ட சிறுமி என் கண்ணு முன்னாடி வரணும். ஏய் கௌரி, இந்த நேரத்துக்காக, உன்னை பார்க்கிற இந்த நிமிஷத்துக்காகத்தான் இப்ப வரைக்கும் நான் காத்துட்டு இருக்கேன். தினமும் என்ன பார்க்கறதுக்காக எத்தனையோ பேரு காத்துட்டு இருக்காங்க. நான் வணங்குற அந்த அம்மன் மேல பக்தியால பல பேர் வராங்க, பயத்தினால பல பேர் வராங்க, செஞ்ச பாவத்துக்கு பரிகாரம் தேடி பல பேர் வராங்க. இது எல்லாத்தையும் தாண்டி என்னோட கையாலேயே அழையணும்னு சில பேர் வருவாங்க. இதுல நீ யாரு? நான் யாரா? இந்த உலகத்துல அடுத்தவனுக்கு கிடைச்சிருக்குன்னு மனுஷன் பார்த்து பொறாமப்படாத ஒரே விஷயம் மரணம். அந்த மரணத்தையே என் காலடியில மண்டியிட வச்சு என் கமண்டலக்காளியின் காலடியில் மடிப்பிச்சை கேட்க வைக்கும் காலன் நான்.
ஏய் கௌரி, நீ இந்த ஊர் உலகத்தை ஏமாத்தலாம், உன்னை சுத்தி இருக்கிறவங்களை ஏமாத்தலாம், ஆனா உன் புத்தியும் சக்தியும் இந்த காலன் கிட்ட எடுபடாது. ஏன்னா நீ யாரு, எதுக்காக இந்த ஜென்மத்துல மறுபிறவி எடுத்து வந்திருக்கேனோ என் ஒருத்தனுக்கு தான் தெரியும். சரி சொல்லு பார்க்கலாம், என்ன பத்தி நீ எவ்வளவு தூரம் தெரிஞ்சு வச்சிருக்கன்னு. உன்னோட இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் இந்த மூணையும் தெரிஞ்சவண்ணா. நீ யாருனா உருமாறி வித்த காட்டுற அந்த கருமாரியோட அருள் பெற்றவ. இதை என் கமண்டலக்காளி என்கிட்ட எப்பவோ சொல்லிட்டா. பரவாயில்லையே, என்ன பத்தி நீ சொல்ல ஆரம்பிக்கும் போதே பயங்கரமா இருக்கே. ஆரம்பம் பயங்கரமா இருந்தா அதோட முடிவு ரொம்ப விபரீதமா இருக்கும். நீ ஏற்கனவே என் முன்னோர்களால போன ஜென்மத்திலேயே பலி கொடுக்கப்பட வேண்டியவ. அப்ப தப்பிச்சிட்ட. ஆனா இந்த ஜென்மத்துல என்கிட்ட இருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. நீ இருக்கிற ஊர்ல எல்லாரும் உன்னை தெய்வ வாக்கு சொல்ற கௌரியா தான் பாக்குறாங்க. ஆனா எனக்கு தான் தெரியும் உனக்கு அந்த கௌரி அம்மனோட அபரிமிதமான சக்தி இருக்குன்னு. இதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும் நினைக்கிறியா? எல்லாம் உன்னோட ஜாதகம். வளர்ப்பிறை நாகபஞ்சமி அன்னைக்கு சுபசுக்கிர ஓரையில் பிறந்த தலச்சம் புள்ள நீ. தலச்சம் புள்ளையா பிறந்து கன்னிப்பெண் ஆகாத பெண் குழந்தையா நீ இருக்கிறதுனால போன ஜென்மத்துல என்னோட முன்னோர்கள் உன்னை பலி கொடுக்க நினைச்சாங்க. ஆனா நீ அவங்க கண்ணுல மண்ணை தூவிட்டு என் கமண்டலக்காளிக்கு பலி கொடுக்கிற இடத்துல இருந்து தப்பிச்சு போயிட்ட. ஆனா இந்த ஜென்மத்துல அதே ஜாதக அமைப்புல பிறந்து இப்ப என்கிட்ட வந்து வசமா மாட்டிக்கிட்ட. போக போக தானே தெரியும் மாட்டிக்கிட்டது நானா இல்ல நீயான்னு.